இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கலாம், ஆனா ரொனால்டோ யாரா முடியல. தோல்வி எல்லாருக்கும் வரும். தோல்விக்கு அப்புறமும் கூட உலகமே ஏந்து நின்று கை தட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லாராலையும் வாழ்ந்துட முடியாது. என்னடா அர்ஜென்டினா ஜெர்சி போட்டுட்டு ரொனால்டோ பத்தி பேச வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, பேசுவேன். அவரை பத்தி நாங்க பேசாம வேற யாரும் பேசுவாங்க? மெஸ்ஸியா ரொனால்டோன்னு கேட்டா என் சாய்ஸ் எப்பவுமே மெஸ்ஸி தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மெஸ்ஸியை தவிர்த்து வேற ஒரு ஃபுட்பாலர் நேம் சொல்லுங்கன்னு கேட்டா ஒரே ஒரு பெயர், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அந்த பேரை சொல்லும் போதே இங்க பாருங்க, ஃபுல்லா இருக்குது. ஃபுட்பால்ல ரைவல்ரி இருக்கலாம், ஆனா கிரேட்னஸ்க்கு ரைவல்ரி இல்லை. கிரேட்னஸை நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் இன்னைக்கு நான் அர்ஜென்டினா ஜெர்சி போட்டுட்டு ரொனால்டோவை பத்தி பேசுறேன். இன்னைக்கு போர்ச்சுகல் தோத்துருக்கலாம், ஆனா ரொனால்டோ தோத்துட்டாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சில பிளேயர் ஒரு டீமுக்காக விளையாடுவாங்க, ஆனா சில பேர் ஒரு நாட்டோட அடையாளம் ஆயிடுவாங்க. போர்ச்சுகல்னு சொன்னாலே உலகம் முழுக்க ஞாபகம் வர்ற ஒரு பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போர்ச்சுகல் ஜெர்சியை கோடிக்கணக்கான பேர் நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு மனுஷன், ரொனால்டோ. டேலண்ட் மட்டும் இருந்தா போதாது. ஹார்ட் ஒர்க்னா என்ன, டிசிப்ளின்னா என்ன, டெடிகேஷன்னா என்னன்னு ஒரு ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்தவர் ரொனால்டோ. கோல் அடிச்சவர் நிறைய பேர், ரெக்கார்டு உடைச்சவரும் நிறைய பேர், ஆனா ஃபுட்பாலை காதலிக்க வச்சது ரொம்ப சில பேர் தான். அதுல முதல் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. தோல்வி எல்லாருக்கும் வரும். தோல்விக்கு அப்புறமும் கூட உலகமே ஏந்து நின்று கை தட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லாராலையும் வாழ்ந்துட முடியாது. இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கலாம், ஆனா ரொனால்டோ யாரா முடியல. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு பிளேயர் இல்லை, ஒரு எமோஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஹிஸ்டரி. அடுத்த பார்க்கலாம்.